ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை பொடி சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும். ஹேருக்கு ரொம்பவே நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின்ஸில் ஏபிசின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. கருவேப்பிலை பொடி டெய்லி சாப்பிடும்போது 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் ஹேர்லையும் ஸ்கின்லையும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேரும் ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கருவேப்பிலை பொடியை நீங்கள் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா இட்லி தோசைக்கு நீங்கள் இட்லி பொடி மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னே கணக்கு தெரியாது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை பொடி மாதிரியே ஃபீல் இருக்காது. நல்லா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கருவேப்பிலை பொடியாக தான் கண்டிப்பாக இது இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கை அளவுக்கு நிறையா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரையான கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக பொடி பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம செடியிலேருந்து பிடுங்கும்போது ஏதாவது இன்செக்ட்ஸ் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது தூசி இதாக இருக்கலாம். ஸோ நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அந்த டஸ்ட்லாம் கீழே வந்துடும், மேலே இலை வந்துடும். ஸோ அந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சலடையில் நல்லா வடிச்சிட்டு தண்ணியெல்லாம் வச்சுக்கோங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். இப்போ ஒரு காட்டன் கிளாத்து இல்லைனா நீட்டான ஒரு க்ளீனான ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இலைகளை. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா போதும், நல்லா அது காஞ்சி வந்துடும். இது பார்த்திங்கன்னா நான் ஃபேனில் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வச்சேன். நல்லாவே காஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இது நீங்கள் வெயிலில் காய வச்சா அதில் இருக்க சத்தெல்லாம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் நிழல்லையே தான் காய வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எல்லாமே எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் ட்ரையான கருவேப்பிலை ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பேனில் இதை மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கருவேப்பிலையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். இது எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தொட்டால் இந்த மாதிரி நல்லா நொறுங்கணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை தொட்டால் நல்லா க்ரஷ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ இன்னொரு தட்டில் இதை மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலையும் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் விருப்பம் தான். இதை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு எல்லாமே நீங்கள் தனித்தனியாகவும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றாவும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஏன் நிறைய பேர் தனித்தனியாக வறுப்பாங்கன்னா ஒவ்வொரு பருப்பும் வறுப்புறதுக்கு நேரமாகும், கூட குறைய ஆகும். அதனால் தனித்தனியாக வறுப்பாங்க. நம்ம அவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாகவே இந்த மாதிரி ஒன்றாவே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 3 மாதம் வரையும் நல்லா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா, இந்த உளுந்து நம்ம துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வரும், நல்லா செவந்து வரும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே வரமிளகாயை ஒரு 8 நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடணுன்றதுக்காக நான் காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் காரம் கம்மியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம மிளகு போட போகிறோம். மிளகு போடும்போது ரொம்ப காரம் அதிகமாக தெரியும். அதனால் வரமிளகாய் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அடுத்து நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணணும்னா, அந்த எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சு வரும்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அங்கங்கே வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா வாசனை நல்லா வரும். அந்த சீரகம், மிளகு, பட்டை வத்தை எல்லாமே வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும் கலரு. அந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதையும் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்க போகிற பொருள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டை வகைகள், அடுத்து வந்து பருப்பு எல்லாமே ரோஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், வரமிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதெல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். அப்படின்னா தான் வந்து நம்ம மிக்சியில் அரைக்க முடியும். இல்லைனா ரொம்ப ஹீட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பை வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதில் வந்து கல்லுப்பு நிறைய பேர் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈரப்பதம் இருக்குன்றதுக்காக நான் வந்து டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி வறுத்துட்டு ஆட் பண்ணணுன்னா நீங்கள் பெருங்காயமும் உப்பும் வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மேலேயே வந்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொரப்பாக அரைக்கும் போது அடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொரப்பாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இட்லி பொடி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஃபைனாக வேணும்னா நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொரப்பாக வேணும்னா இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டு அரைப்பாங்க. அடுத்து வந்து பருப்பு போட்டு அரைப்பாங்க. நீங்கள் எப்படினாலும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து கொரப்பாக லைட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. எனக்கு லைட்டாக கோர்ஸாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு நல்லா நீட்டான க்ளீனான ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ பிளாஸ்டிக் பாட்டில்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து நிறைய பேர் புளி ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து புளிலாம் ஆட் பண்ண மாட்டேன். பூண்டு புளிலாம் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாமே ட்ரையாக தான் ஆட் பண்ணுவேன். நிறைய பேர் ஆயில் யூஸ் பண்ணி வறுப்பாங்க. இதில் வந்து நான் ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். டேரெக்டாக எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுவேன். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ வந்து 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் அது. அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை பொடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெரைட்டி ரைஸாக செய்யும் போது நீங்கள் தாளிச்சிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு எப்படி நீங்கள் வந்து பேக் பண்ணுவீங்களோ வெரைட்டி ரைஸ் அதே மாதிரி வந்து இந்த பொடி போட்டு தாளித்து கடலைப்பருப்பு, வேர்க்கடலை போட்டு நீங்கள் சூப்பராக வந்து தேங்காய் சாதம் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இட்லி பொடியாக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அப்பம் எதுக்குனாலும் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை பொடி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கருவேப்பிலை கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கூட இருக்காது. எப்பயுமே நம்ம நார்மலாக சாப்பிட்ற பருப்பு பொடி மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சின்ன குழந்தைங்களது பெரியவங்க வரையும் தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி இது எடுத்துக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களுக்கு நிறையா வந்து ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஏன்னா இதில் நிறையா வந்து பருப்பெல்லாம் நான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து குறைபாடு இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கால்சியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் விட்டமின் A, B, C, E குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.